எம்எல்ஏ சாதனையாக பட்டியலிட்டு சொன்னீங்க. ஆனால் வேறு கட்சிக்காரங்க அதை குறை கூடுறாங்களா, அது அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் சார். இது பொதுவாக அரசியல் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் குறை சொல்கிறது இயற்கை. அதை பற்றி நம்ம ஒன்றும் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வெற்றி பாதையில் நடைபோட்டு கொண்டிருக்க எம்எல்ஏ அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா மக்கள் அவங்க பின்னால் இருக்காங்க. மக்கள் இருக்கிறதுனால மக்கள் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அவங்களுடைய வின்னுன்னு சொன்னாக்கா 75,000 ஓட்டு வீடு. கவுன்சிலர் எலெக்ஷனில் ஓட்டு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஓட்டு எடுத்துக்கலாம் பேசுறதெல்லாம் நம்ம அதிகமாக அதை பற்றி நம்ம கண்டுக்காணிக்கக்கூடாது, அதை பற்றி நம்ம கேர் பண்ணக்கூடாது. ஏன்னா எதிர்கட்சின்னு சொல்லி இருந்தாக்கா அவங்க குறை கூறுவாங்க, சொல்கிறது அவங்களுடைய கடமை. அதை பற்றி நம்ம எந்த விதமான தயக்கமும் பட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கார் எம்எல்ஏ அவர்கள். இன்னும் அதிகமாக பல சாதனைகளை செய்வார் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். முன்னாள் பிரதமர், பாரத ரத்னா, இந்திய நாட்டிற்காக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். இந்திய நாட்டின் மண்ணின் திடப்படுத்த இந்த நாட்டிற்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்திய குடும்பம், ரத்தத்தையே சிந்திய அன்னை இந்திரா காந்தியின் 108வது ஆண்டு பிறந்தநாள் விழாவை இங்கே நாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தங்கவயலிலே பிளட் டொனேஷன் செய்து அவருக்கு இரத்தத்தை காணிக்கையாக கொடுப்பதைப் போல ரத்தத்தை சிந்திய அந்த அன்னைக்கு இன்று பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தி இதன் மூலம் அன்னை இந்திரா காந்தியின் நினைவிலே பல நோயாளிகளுக்கு, விபத்துக்குள்ளானவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். உயிரை காக்கும் இந்த ரத்தத்தை இன்று நாம் பிளட் டொனேஷன் கேம்ப் காங்கிரஸ் கட்சி சார்பில் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கேபிசிசி ஜெனரல் செக்ரட்டரி சீனிவாசன், நம்முடைய முனிசிபல் பிரசிடென்ட் நம்முடைய ஸ்ரீமதி இந்திரா காந்தி, நம்முடைய நண்பர்கள் பரிமலன், பாலன், நரேன், ஆனந்த், கவுன்சிலர்கள், கவுன்சிலர் சனா யூத்து வந்திருக்காரு. அவர் நம்ம பிளட் டொனேஷன் கேம்ப் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே போன்று இர்பாஸு, அஸ்கரு, நம்ம விஷ்ணுகாந்த் பழைய காங்கிரஸ் தலைவர், நம்ம டேவிட், சிவாஜி கவுன்சிலர், ராஜாந்தி, பிரேமா மற்றும் அனைத்து இங்கே வருகை தந்திருக்கும் சிவில் ஹாஸ்பிட்டலில் இருந்த அனைத்து டாக்டர்களுக்கும் நர்ஸுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்னை இந்திரா காந்தியின் சிறப்புமிக்க இந்த பிறந்த நாளிலே நாம் எல்லோரும் வருடம் இந்த விழாவை கொண்டாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியானது சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டு பல இன்னல்களை சந்தித்து சுதந்திரம் பெற்று தந்த கட்சி. நேரு ஆகட்டும், இந்திரா காந்தி ஆகட்டும், ராஜீவ் காந்தி ஆகட்டும், இன்று ராகுல் காந்தி ஆகட்டும், சோனியா காந்தி ஆகட்டும், அனைவருமே தியாகத்தை செய்து இந்த நாட்டை இப்பொழுது வழிநடத்தி சென்றவர்கள் கொண்டு இப்போது ராகுல் காந்தி அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவரும் ராகுல் காந்தியின் அவர்கள் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உறுதி கொண்டு ஒரு ஓத் எடுத்துக்கின்னு அடுத்த தலைமுறையில் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருடன் கேட்டுக்கின்னு அதே போன்று நம்முடைய தங்கவயலிலே எம்எல்ஏ அவர்கள் இளம் தலைவியாக வலம் வந்து கொண்டு பல நல்ல திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார். தங்கவயலிலே பல ஆண்டுக்கு முன்னே இருந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த சாலைகளும் இப்பொழுது இல்லை, எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. விளக்குகள் ஆகட்டும், அதே போன்று எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் காலேஜ் ஆகட்டும் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதே போன்று குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தர அவர் கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் மூலமாக சுமார் 900 ஏக்கர் நிலத்தை அதுக்காக ஒதுக்கப்பட்டு அந்த நிலத்திலே போய் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வர இருக்கிறது. இது ஒரு பெரிய சாதனை. இது வரைக்கும் எத்தனையோ எம்எல்ஏ இருந்தாலும் யாரும் இதை செய்யலை. அதே போன்று எது இருந்தாலும்
தன்னுடைய நம்பிக்கையின் மூலம் திடமாக நின்று, உதாரணமாக சொன்னால் போராட்டம்னு சொன்னாக்கா நம்ம அசோக் நகர் ரோடு எடுத்துக்கணும். அது எவ்வளோ காலம் ஆகிட்டு அது போட முடியல. எத்தனையோ எம்எல்ஏ ட்ரை பண்ண முடியல. ஆனால் அவங்க உண்ணாவிரதம் மழையிலும் நின்று தர்ணா போராட்டம் நடத்தி அந்த சாலையை புதுப்பிக்க தேவையான இப்படி பல நல்ல உண்மையான தங்கவகையில் உண்மையிலேயே வளம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல உள்ளத்திற்கு காங்கிரஸ் கட்சி என்றும் துணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் கிராம பகுதியிலும் ஆகட்டும், தங்கவயல் பகுதியிலே ஆகட்டும், இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் அம்பேத்கர் பவன், அம்பேத்கர் நாலேஜ் சென்டர், அம்பேத்கர் மியூசியம் அதை ஆரம்பித்திருக்காரு. அது இப்போ தொடங்க இருக்கிறது. அது ஒரு சாதனை. அம்பேத்கர் சயின்ஸ் பார்க் அது ஒரு சாதனை. அதே போன்று போலீஸ் அகாடமி ஒரு 1000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. 1000 பேருக்கு மேலே வந்தால் இங்கே மார்க்கெட்டில் பிஸ்னஸ் அதிகமாகும், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும். அது அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவில் வேலை செய்து கொண்டு இருக்கோம், உழைத்து கொண்டு இருக்கும், முன்னேற்ற பணிகளை தாங்கி நடைபெற்று கொண்டிருக்கும் வெற்றி நாயகி ரூபகலா சசிதர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சியினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பல நல்ல திட்டங்கள் இன்னும் சிறப்பிக்க அவர் இன்னும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது பெம்மல் பகுதியில் ஒரு இன்டிகிரேட் சிட்டினாக்கா ஐடி பார்க் அதில் இருக்கும், மெடிக்கல் காலேஜ் வரும். இப்படி பல திட்டங்களை செய்து அது நம்ம மினிஸ்டர் சுரேஷ்குமார் கூட பார்த்துட்டு போயிட்டார். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்காததெல்லாம் அதிசயம்லாம் இப்போ நடக்குதுன்னு சொன்னால் அது காரணம் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள். அதனால் இன்னும் தொடர்ந்து மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் வரும் தேர்தலில் நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் 80,000 வீடுனா 1 லட்சம் வீட்டில் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுனேன். இந்த நல்ல நேரத்தில் அவர்கள் நான் துணையாக இருக்கும் சொல்லிக்கொண்டு இங்கு வந்திருக்கும் அனைவரும் வருகை வரவேற்று